ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஜிக்ஸ் கேமிங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எபிசோடை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்குமே 2 எபிசோடு அப்லோட் பண்ணியிருந்தேன். 2 எபிசோடுக்கு நல்ல ரீச் கிடச்சிது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மற்ற 2 எபிசோடுக்கும் கிடச்ச அதே சப்போர்ட் இந்த எபிசோடுக்கும் நீங்கள் தாங்க. ஸோ இப்போ நம்ம கேமுக்கு போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய விஷயம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எபிசோடில். இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அயன் ஆர்மர் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கடுத்து நம்ம மைனில் போய் டைமண்ட் எடுக்க போகிறோம். டைமண்ட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டை கொஞ்சம் சேஃப்டியாக்க போகிறோம். நிறைய மாப்ஸ் எல்லாம் வருது இப்போ ரீசெண்டாக. ஸோ அதனால் வந்துட்டு க்ரீப்பர் அதெல்லாம் வந்து வெடிச்சிடக்கூடாது வீடு இதெல்லாம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்துட்டு வால்ஸும் கட்ட போகிறேன். ஃபென்ஸ் வால்ஸ்னால் சும்மா ஃபென்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி வால்ஸ் கட்டி நம்ம வீட்டை சேஃப்டி பண்ண போகிறோம். ஸோ இதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் அயன் ஸ்மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்மெல்ட் பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளியே போகலாம். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா 2 ஷீப் ஃபார்முக்காக 2 பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டு எல்லாம் தேவை. இந்த ஸ்வீட் பெரிஸும் சாப்பிட்டு எனக்கு வந்துட்டு ஃபுட் பார் ஏறைய மாட்டேங்கி. ஸோ அதுக்காக தான். மேலே பார்த்தீங்களா ஸ்பைடர் இருக்குது. சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபார்மும் வந்துட்டு க்ரோ ஆகிட்டு நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வீட் ஃபார்மே எல்லாமே. ஸோ இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஹார்வெஸ்ட் பண்ணி இதில் இருக்கிற ப்ரெட்டு தான் நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். இதில் ஸோ நம்ம சேனல் இனிமேல் வந்துட்டு மைன்கிராஃப்ட் வீடியோஸாக தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸுக்கும் சப்போர்ட் தாங்க. என்னோட இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய கொஞ்சம் கிளிச்சஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் கொஞ்சம் க்ராஷ் ஆகிட்டு இருக்கு லைட்டாக. இந்த ஒரு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் புது சாஃப்ட்வேர் மாற்ற போகிறேன், எடிட்டிங் சாஃப்ட்வேராக. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வரதுக்கு ஏன் இவ்வளோ லேட்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ இப்போ வந்து எல்லா அயனும் ஸ்மெல்ட் ஆகிட்டு, ஸோ அதனால் இதை வச்சு ஒரு ஃபுல் அயன் ஆர்மர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சர்வைவல் சீரீஸில் ஃபஸ்ட்டு அயன் ஆர்மர். ஸோ அயன் கொஞ்சம் ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்குது, அதை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் அயன் கிடச்சிட்டு, ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு இப்போது ஷூஸ் பண்ண போகிறோம். எஸ் காய்ஸ், ஃபுல் அயன் ஆர்மர் ரெடி ஆகிட்டு. ஸோ பாருங்கள், இந்த அயன் ஆர்மர் எப்படி இருக்கேன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா தான் இருப்பேன் அயன் ஆர்மரில். ஸோ மைன்கிராஃப்ட்டில் இப்போ புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லலை. இப்போ வந்துட்டு கொஞ்சம் நான் வீடியோஸ் போக நான் அதுமாதிரி அப்டேட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இப்போ புதுசாக ஸ்பியர் அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ இப்போ இன்னும் அந்த ஸ்பியர்லாம் நான் இன்னும் அன்லாக் பண்ணல. கூடிய சீக்கிரமாக நம்ம மாப் ஃபார்ம் எல்லாத்தையும் பில்டு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ அப்படி தான் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரே வீடியோலேயே மொத்தம் 3 அச்சீவ்மெண்ட்ஸ் முடிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த வீடியோலேயே கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருப்பேன். பட் பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் லென்த் எடுத்து டைம் எடுத்து பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபென்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஃபுட் ஃபார்முக்கு வச்சாச்சு. ஃபென்ஸு போட்டு முடிச்சிட்டேன். லைட்டிங்ஸ் வச்சாச்சு. ஸோ இப்போ தேவையில்லாதெல்லாம் இந்த ரிவரில் போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நான் பம்ப்கின்ஸ் கொஞ்சம் எடுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு பம்ப்கின் ஃபார்மும் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் பம்ப்கின்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கைஸ், இங்கே ஒரு வேண்டரிங் வில்லேஜர் போயிட்டுருக்கான். இவன்ட்ட நம்ம ட்ரேடு பண்ணி நிறைய பொருட்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணல, போக போக எபிசோட்ஸ்லாம் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்து நான் கிளாஸ் வைக்க போகிறேன். கொஞ்சம் வெளியிலேருந்து எதாவது மாப்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் கிளாஸ் செட் பண்ணிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ மைனிங் தான் போக போகிறேன். மைனிங் போய் இன்றைக்கி நம்ம எப்படியாவது டைமண்ட் எடுத்தே தீரணும். ஸோ அதுக்காக நம்ம மைனிங்கில் கிளம்பிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிப் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போக போக மைன் பண்ணிட்டே இருப்போம். எப்படியாவது டீப் ஸ்டேட் லெவல் வரைக்கும் வரணும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அயன் கிடச்சிது. ஸோ அந்த அயனையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அயன் நிறைய கிடைக்கிது, பட் டைமண்ட் கிடைக்குமான்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஸ்டேட் லெவல் வந்துவிட்டோம். இனிமேல் டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டீப் ஸ்டேட் லெவல்லே நம்ம இனிமேல் போவோம். ஸோ அப்படியே டீப் ஸ்டேட் லெவலில் போயிட்டுருக்கையில் எனக்கு வந்துட்டு கோல்டு கிடச்சிது. ஸோ கோல்டு நம்மளுக்கு தேவை. நெதரில் போனால் பிக்லின்ஸ் நம்மளை அடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நெதரும் போகலாம். அதுக்கு போர்ட்டல் ரெடி பண்ணணும். ஸோ இருக்கிற எல்லா கோல்டையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மைன் பண்ணிட்டுருக்கையில் எனக்கு வந்துட்டு அயன் தான் கிடச்சிது. ஸோ டைமண்டே எனக்கு கிடைக்கல. அதுக்காக நான் டீப் ஸ்டேட் லெவலும் வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே டைமண்ட் கிடைக்குமா நம்பிக்கை இல்லை. சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து இருக்கிற எல்லாத்தையும் ஸ்மெல்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மைனிங் போகலான்னு தான் நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ காலையில் தூங்கிட்டு வெளியே வந்தால் ஒரு ஸ்பைடர் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பைடரை நான் கொண்டுட்டேன். ஸ்பைடர் கொண்டதுக்கப்புறம் இப்போ வந்து நான் மைனுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மைனுக்கு கிளம்பிட்டேன். இந்த வாட்டியே டைமண்ட்ஸ் நம்ம எடுத்து ஏற்றிடணும். ஸோ கடைசியில் எனக்கு டைமண்ட் கிடச்சிட்டு ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் கிட்ட மைன் பண்ணிட்டுருந்தேன். கடைசியில் டைமண்ட் கிடச்சிட்டு கைஸ். நம்ம சர்வைவல் சீரிஸோட ஃபஸ்ட்டு டைமண்ட். ஸோ நானும் இந்த டைமண்டை நான் மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மைனிங் சவுண்டை மட்டும் கேளுங்க கைஸ். எக்ஸ்பியோட அந்த டைமண்ட் உண்மையிலே அந்த மாதிரி சந்தோஷம் எதுலேயும் கிடைக்காது மைன் கிராஃப்டில். நான் நினச்சா கேவில் எடுத்துருவேன். பட் ஆனால் கேவ் நான் போகல. ஏன்னா கேவ் சுற்றி அப்படி சுற்றி எங்கேயா தொலைஞ்சி போயிடுவேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு நான் ஸ்ட்ரிப் மைனிங்கில் எடுத்துடலாம். இன்னொரு டேஞ்சரு செத்து போயிடுவேன் திடீர்னு அதில். ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு நான் இதிலே மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஸ்ட்ரிப் மைனிங்லே. ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் இப்போது. பட் பொறுத்துக்கிட்டு நம்ம மைன் பண்ணால் நம்மளுக்கு டைமண்ட் நிறைய கிடைக்கும். அப்படியே ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மறுபடியும் டைமண்ட் கிடச்சிது. ஸோ அந்த டைமண்டை நான் மைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் வரும்னு எனக்கும் தெரில. ஸோ வீட்டுக்கு போய் தான் நான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்தோடனே டோட்டலாக எனக்கு 7 டைமண்ட் சென்டர் இருக்குது. ஸோ அந்த 7 டைமண்ட் வச்சு பிக்காக்ஸும் பண்ணிக்கலாம். அயனாமல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நிறைய டைமண்ட் வேணும். அதான் இன்னொரு தடவை நான் மைனுக்கு போகணும். ஸோ மைனுக்கு போக இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு வெளியே மாப்ஸ் அதெல்லாம் அடிச்சுட்டு சும்மா ஓபி தான் அடிச்சுட்டு இருந்தேன் வெளியே. நான் உங்களுக்கு இன்னொரு இடமும் காட்டும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை நான் ஆஃப்லைனில் பண்ணேன். அது என்னென்னா வந்துட்டு டாக் நான் ஒன்று பண்ணியிருந்தேன் மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஃபிஷ்ஷிங் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏதாவது என்சாண்டட் புக் கிடச்சா நல்லாயிருக்கும்.
ஸோ கிடச்ச ஃபிஷ் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி பண்ண போகிறோம் ப்ரொடெக்டிவாக. ஸோ அதுக்காக நான் ஃபென்ஸு கேட்டெல்லாம் எட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம பில்டு பண்ணிட்டு நம்ம ஓப்பனிங் ஏரியா மாதிரி இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ அதுக்காக டிவைடாக பண்ணிட்டேன் கிராஸு. ஏன்னா இப்படி வச்சா தான் பச்சை பசேல்னு கிராஸ் வளரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபென்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு நான் போயிட்டே இருந்தேன். இதை தாண்டி மாப்ஸ் வராது. எக்ஸ்ட்ரா அந்த 2 பிளேன் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, ட்ரீஸ் அதில் வளரும். ட்ரீஸ் வளர்ந்தால் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ட்ரீஸ் அதில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபென்ஸ் வைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொள்ளை இடைஞ்சலாக சில ஃபென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஏரியாவில். ஸோ இப்போ வந்துட்டு ஃபென்ஸ் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இப்போ கிராஸை ஃபில் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். தெரியாமல் ஐஸ் பைம் சூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த மாதிரி கிராஸை மாற்றுறது இந்த மாதிரி. ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் கட் பண்ணி அங்கங்கே காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. ஸோ இப்போ செகண்ட் லேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் லேயரும் நான் ஃபுல்லாக முடித்து இப்போ வந்துட்டு ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு தேர்ட் லேயரும் நான் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு பேட்ச் தான் இருக்குது இதில். ஸோ இதை மட்டும் முடிச்சிட்டா நம்மளுக்கு இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ஹாஃப் முடிஞ்சிடும். இப்போ வந்து ட்ரீஸை செட் பண்ணணும் அதில். ஸோ அது ஒரு வேலை இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ரீஸை பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு கேப்பாக விட்டு இப்போ ட்ரீஸை பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ட்ரீ ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக நீட்டாக ரெடி ஆகிருக்கு எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்ம உடச்சிட்டு நம்ம வீட்டுக்கு உள்ளே போகலாம். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து நான் ஒரு ஃபுட் ஃபார்ம் பண்ண போகிறேன். ரெண்டு இது வந்துட்டு பொட்டேட்டோ 2 கேரட் அந்த மாதிரி நான் ஃபுட் ஃபார்ம் பண்ண போகிறேன் இதில். ஸோ இந்த ஃபுட் ஃபார்ம் முடிச்சுட்டா இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல்லாக. ஸோ இதை முடிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஃபுட் சோர்ஸ் முக்கியமானது பொட்டேட்டோவும் கேரட்டும். ஸோ கேரட் வச்சு நம்ம கோல்டன் கேரட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த்து கொஞ்சம் ரீஜன் ஆகும் அதனால். ஸோ அதுக்காக இப்போ வந்துட்டு நான் பொட்டேட்டோ ஃபுல்லாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம தினமும் மைன்கிராஃப்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ மறக்காம உங்கள் சப்போர்ட் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.